பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்டின்ஸை தான் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு பைபிளில் சொல்லப்பட்டிருக்குங்களா? இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காருங்களா? அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க. கிறிஸ்துவ மதத்தை உருவாக்குனது இயேசு கிறிஸ்துவா கிடையாதுங்க. மனிதர்கள் நாம தான் உருவாக்கணும். அப்போது கிறிஸ்தவர்கள் மற்ற மதத்தினர்களை யாரை வேணாலும் நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாங்களா? இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, அந்நிய நோக்கத்தோடு உறவாடாதே. நம்ம நோக்கம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? நம்மளோட சிந்தனை. அந்நிய நோக்கம்னா எதை சொல்கிறாருங்க? வெளி வேஷம்னு எடுத்துக்கலாம், சுய விருப்பம், தவறான சிந்தனை, இல்லை எது வேணாலும் எடுத்துக்கலாங்க. தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும். ஒரு ஆணையும் பெண்ணையும் தேவன் எதற்காக இணைக்கிறார்? இப்படி ஜாலியாக இருங்க, இஷ்டம் போல இருங்க, அதுக்காகவா? இல்லைங்க. சந்தோஷமாகவும் இருக்கணும். தேவனுடைய சித்தத்தை கணவனும் மனைவியும் சேர்ந்து செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். இப்போ நான் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன், ஞானஸ்தானம் பெற்றேன், ரட்சிப்புக்குள்ளே இருக்கேன், அவருடைய வார்த்தை போதனையின்படி நான் நடந்துட்டு வரேன். ஆனால் நான் ரட்சிப்படையாத ஒரு நபர், அவரை நான் திருமணம் பண்ணிக்கிட்டேன்னா நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தேவனுடைய திட்டத்தை செய்ய முடியுங்களா? அவருடைய சித்தத்தை செய்ய முடியுங்களா? முடியவே முடியாது, முடியவே முடியாது. இல்லை நான் லவ் பண்ணிட்டேங்க, இல்லை வீட்டில் ஒரு மேரேஜ் பண்ணிட்டாங்க, எனக்கு கிறிஸ்டின் தாங்க, அவங்க கிறிஸ்தவர்கள் தான், கிறிஸ்டின், இயேசு கிறிஸ்துவுக்காக கிறிஸ்டினில் தான் நான் மேரேஜ் பண்ணியிருக்கேன், அவங்க கிறிஸ்டினாக மாறிட்டாங்க. யாரை ஏமாத்துறீங்க? இயேசு கிறிஸ்துவை ஏமாத்துறீங்களா? வெளி வேஷம், எல்லாம் வெளி வேஷம். போய் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கணும், என்னுடைய பார்ட்னர்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அவங்களும் ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவனுடைய திட்டத்தை கணவனும் மனைவியும் இணைந்து செய்ய முடியும். இல்லைன்னா முடியாது இல்லைங்களா? இப்போ சொல்லுங்கள், கிறிஸ்தவர்களை மட்டும்தான் மேரேஜ் பண்ணிக்கணுங்களா? இல்லை யாரை வேணாலும் மேரேஜ் பண்ணிக்கலாங்களா? எப்படின்னு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட்.